நம்ம மைன்கிராஃப்ட் ரியல் தான் விளாடுறோம். ரியல் ஏற்றிட்டோம். தள்ளி தள்ளி தள்ளி. ஓகே, செஸ்ட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஜங்கிள் ட்ராக் இருக்குது. நான் உங்களுக்கு ஜாம்பி இப்பவுமே வருது கைஸ். என்ன கைஸ் இது? தம்பி வாப்பா, தம்பி வாப்பா. தம்பி வந்தாரு. அப்படியே ஒரு சுற்றி வளைச்சி. தம்பி எங்க இருக்காரா? வா 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 தம்பி 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 தம்பி. தம்பி எப்படி எரியட்டும். தம்பி எரிப்பா. தம்பி எரிஞ்சிட்டே இருப்பா. தம்பி நம்ம சுற்றி சுற்றி கொண்டு போகணும். நான் கேமை பாஸ் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு என்ன பண்ண போகிறேன்னு தெரியுமா? பீஸ்ஃபுல். அவ்வளோதான், கேம் பாஸ் ஆயிரும். நம்ம இதுக்குள்ளே வந்துட்டோன்னா காணாமல் போயிட்டோம் பார்த்தீங்களா? ஓகே, எங்கே செஸ்ட்டுங்க. ஐயோ, இவனை அடிக்க நேரத்தில் செஸ்ட்டை காணும். அந்த இருக்கு. இன்வென்ட்ரியில் ஓல்ட் ஆக்ஸ் எங்கே தூக்கி போய் வச்சுருக்கேன். கைஸ், இந்த மாதிரி தான் கைஸ், தப்பு பண்ணாதீங்க. நான் இதெல்லாம் எடுக்கிற வரைக்கும் பீஸ்ஃபுல் தான். கொஞ்ச நேரத்துக்கு பீஸ்ஃபுல் மூடுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் வருவோம் கைஸ். ஐயோ, நான் அதுக்கு இதை வெட்டிகிட்டே இருக்கிறேன், எடுத்துகிட்டே இருக்கேன் பார்த்தீங்களா கைஸ்? இப்படி ஒரு வடை தாங்க முடிஞ்சுது. தம்பி 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 கீழே இருங்கப்பா. ஓகே கைஸ், வாங்க போவோம். வாங்க நண்பர்களே, எல்லாரும் ஒன்றா போகலாம். முயற்சி திருமணி ஆகும், முடிந்தால் சாதிக்க முடியும். எங்கே நம்ம போகிறோம்? டிக் டிக் டிக். மைன்கிராஃப்ட் விளாண்ட போகிறோம். எங்கே நம்ம போகிறோம்? மைன்கிராஃப்ட் விளாட போகிறோம். ஜாலி, மைன்கிராஃப்ட் விளாடுறோம். சரி கைஸ், வாங்க 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 வாங்க. சுகர் கேன் இருக்குது, வெட்டிக்கிட்டு போயிடுவோம். ஏன்னா இது இப்போ யூஸ் ஆகாது, நம்மளுக்கு அப்புறமா யூஸ் ஆகும் எதுக்காச்சி. அதுக்காண்டி எடுத்துகிட்டு போகிறேன். இதோ பார்த்தீங்களா, இந்த இது போட்டிங்கன்னா, இந்த சீட் போட்டிங்கன்னா இந்த இடத்துல விட்டுருவாங்க நம்மளை. அதான் கொஞ்சம் கவலையாக இருக்குது. கொஞ்சம் நல்ல இடத்துல போய் விடலாம் கைஸ். ஓகே, வாங்க 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 வாங்க. என்ன செய்யலாம்? போட்டு செய்யலாம். போட்டு செஞ்சுட்டு ஆக்ஸை வச்சு விட்ருவோம். ஓகே கைஸ், போவோம். இப்படியே போட்டில் போயிட்டுருப்போம். என்ன நல்லதாக என்ன கச்சிச்சுன்னா காமிக்கேன். ஸ்டோன் பிக்காக்ஸும் உட்டன் பிக்காக்ஸ் 2 வச்சுருந்தேன். ஸ்டோன் பிக்காக்ஸும் 1 வச்சுருந்தேன் கைஸ். ரெண்டுமே காலி. இப்போ புதுசாக இன்னொன்று இருக்கு பார்த்தீங்களா, அதை வச்சு இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். 10 இருந்தால் போதும், நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் சரி செய்ய. ஓகே, கிராஃப்டிங் டேபிள் போட்டு ஸ்டிக்ஸை செஞ்சு இது ஒன்று. இப்போ சுகர் செய்வேனா, பேப்பர் என்ன செய்வோம். இந்த காப்பரை வெட்டுவோம். ஸ்டோன் அது இருக்கு. காப்பர் வெட்டு, ஸ்டோன் பிகாக்ஸ் தான் தேவை. ஓகே, ஈஸியாக காப்பர் கிடைக்கும் கைஸ் இந்த கேவில்.
நான் உட்காந்து கோலாக வெட்டிகிட்டு இருந்தேன். ஏன்னா நம்மளுக்கு கோல் தான் கரெக்டாக இருக்கும். இப்போதைக்கு கோலை வச்சு டார்ச் அது இதுன்னு செய்யணும். அதை வச்சு தான் டார்ச் செஞ்சு இங்கே வச்சுருக்கேன். மேலே எவ்வளோ இருட்டாக இருக்குது அம்மா. அது கைஸ் அயன் பேப்ப கைஸ் 2 அயன் கைஸ். சூப்பர் கைஸ். அப்பா பயந்துட்டேன். சரி வேறு என்ன கிடைக்குதான்னு பார்ப்போம். வாங்க வாங்க கோல் இருக்கும் இங்கே கொஞ்சம். இதை வெட்டிகிட்டு இருக்க போது தான் பிக்காக்ஸ் வந்துச்சு. வாங்க அங்கேயும் சைடில் கொஞ்சம் இது இருக்குது, காப்பர் இருக்குது, அதையும் எடுத்துருவோம். கொஞ்சம் சவுண்டாக இருக்கும். பக்கத்தில் வந்து என்னமோ பாட்டுலாம் போட்டு விட்டுருக்காங்க. பக்கத்தில் கோயில் இருக்கா, அங்கே பாட்டு போட்டிருக்காங்க. அது மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், நிறைய கோல் காப்பர் அது இதுன்னு கிடைக்கி. இந்த காப்பரை வச்சு என்ன செய்யன்னு தெரில. என்னமோ புதுசாக காப்பர் ஆர்மர்னு என்னென்னமோ வந்திருக்கான். பார்ப்போம் வாங்க. நிறைய கோல் கிடைக்கி. இந்த மாதிரி கோல் கிடைச்சாதான் சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்க கைஸ், காப்பர் ஆர்மர் செஞ்சால் என்ன டிஃப்ரென்ஸ் தெரில ஐயனுக்கும் காப்பருக்கும். ஆனால் ஐயனோட காப்பர் தான் அதிகமாக கிடைக்குது. அதான் காப்பர் ஆர்மர் அது இதுன்னு கொண்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதில் வேறு காப்பர் ஆர்மருக்குன்னு நல்ல டீம் ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கு, கெட்ட டீம் ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கு. ஒருத்தர் என்னன்னா வீடியோ வந்து பிஃபோர் காப்பர் அப்டேட்ஸ் அப்படின்னு ஒன்று போட்டு என்னது இது காப்பரை பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டு போயிடுறான். இன்னொருத்தர் என்ன பண்ணுறான்னா அப்படியே காப்பரை பார்த்துட்டு ஆஃப்டர் காப்பர் அப்டேட்ஸ்னு அப்பவும் என்ன பண்ணுறானா பார்த்துட்டு போயிடுறான் சும்மா அப்படியே. நான் தான் எனக்கு ஒன்றும் புரியல கைஸ். உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க வாங்க போவோம். ஓகே கைஸ், சூப்பரான வேட்டை. வாங்க 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 வெளியே போ. சகூர் இங்கே கோல் பார்த்தேன். வேணாம், எத்தனை கோல் இருக்குன்னு தெரில. பார்ப்போமா? சும்மா கொஞ்ச நேரம் வெட்டதுக்கே 36 கோல் வந்துட்டு. சரி வாங்க ஸ்டோனை மைண்ட் பண்ணுவோம். இப்போ ஏன்னா நம்மளுக்கு இது மாதிரி ஸ்டோன் தான் தேவைப்படுது கொஞ்சம் நிறையா. பில்டு பண்ண ஹவுஸ் பில்டு பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்து நிறையா பில்டு பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து ஸ்டோன் தான் தேவைப்படுது. வாங்க ஸ்டோனை உடச்சி இந்த பிக்காக்ஸ் உடைக்கிற வரைக்கும் ஸ்டோனே உடச்சிட்ருப்போம். இன்றைக்கி வந்து 2 வீடியோ அப்லோட் ஆகும் மைண்ட் கிராஃப்டில். நிறையா உடஞ்சிட்டே இருக்கு அப்படியே. அப்பா எவ்வளோ கிடக்கு ஸ்டோனு. இது பேர் ஸ்டோன் இல்லை, காபிள் ஸ்டோனு. சரி எல்லாத்தையும் போய் கலெக்ட் பண்ணுவோம். நான் ஒரு ஐடியா போட்டிருக்கேன். இதுக்குள்ளேயே ஒரு பேஸ் கட்டிட்டோன்னா இப்படியே ஒன்று வெட்டிகிட்டே போவோம். நல்லா இடமா இருந்துச்சுன்னா பேஸ் கட்டிடுவோம். எப்படி கைஸ்? அவ்வளோதான், கொஞ்சம் தான் இருக்குது பிக்காக்ஸில். பிக்காக்ஸோட டியூரேஷனாக என்னது ஹெல்த்துன்னு சொல்லி வச்சுப்போம். நம்ம ஹெல்த்துன்னே வச்சுப்போம். நம்ம கம்மியாக தான் இருக்குது. அவ்வளோதான் பிக்காக்ஸ் இன்னும்
ஒரு அடியில் உடஞ்சிரும். இன்னும் ஒரு அடியில் உடஞ்சிரும். டார்ச் ஒரு ட்ரிக்கு கண்டுபிடிச்சேன் கைஸ். இந்த மாதிரி டார்ச் எடுத்து கையில் வச்சுக்கின்னு அவ்வளோதான் கைஸ், இது உடஞ்சிரும் அப்படியே. இதுக்குன்னு நிறையா நேரம் போட்டு நிறைய பேர் உடச்சிக்கிட்டு இருப்பாங்க. நம்மளாம் உடைக்கவே தேவையில்ல. ஓகே கைஸ், பெர்ட்டை மேலே வச்சு பூட்டி விட்டுருவோம். இன்னும் நம்மக்கிட்ட பிக்காக்ஸ் இருக்கு. உடன் பிக்காக்ஸ் வச்சு உடைப்போம். ஸ்லோவாக தான் இருக்கும் உடன் பிக்காக்ஸு. கிராவலையும் பிக்காக்ஸ் வச்சு உடைப்போம், வேறு வழியில். அப்புறம் மேலே ஃபுல்லாக ஸ்டோன் தான், அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. இங்கேயும் டெர்ட் வச்சு பூட்டி விட்டுட்டு போவோம். வாங்க உடைப்போம். அப்படியே உடச்சிட்டே இருப்போம். லாஸ்ட்டாக நம்மள்ட்ட எவ்வளோ ஸ்டாக் வரும்னு தெரில. ஒரு ஸ்டோனுக்கே இவ்வளோ நேரம் ஆகுது கேஸ். வாங்க உடச்சிடுமா? இவ்வளோ தூரம் உடச்சிட்டு வந்திருக்கேன். ஒரே ஒரு காப்பரு, அதை விட்டுருவோம். ஏன்னா வந்து நம்மகிட்ட ஸ்டோன் பிக்காக்ஸ் தான் வேணும். காப்பர் உடைக்கிறதுக்கு ஸ்டோன் பிக்காக்ஸ் தான். ஸோ விட்டுட்டு அந்த ஓரை மட்டும் விட்டுட்டு அப்படியே வேறு எங்கேயாச்சும் உடச்சிட்டே போயிட்டு இருப்போம். ஓகே, நிறைய ஓர் கிடைக்குது. இதுதாங்க இந்த ஏரியாவை மைண்ட் பண்ண போகுது. இன்னும் 4 தான் போச்சு கைஸ். ஸ்டோன் ஐயோ பிக்காக்ஸ் இல்லை. 2 ஸ்டாக், ஒன்று கிடச்சிச்சுன்னா 2 ஸ்டாக் ஃபுல்லாக இருக்கும். ஓகே போவோம் வாங்க. ஐயோ இருட்டிட்டா. சரி, இங்கே நம்மளோட ரீஸ்பான் பாயிண்ட்டை செட் பண்ணிவிட்டு இல்லைங்க சொல்லியே போய் ரீஸ்பான்ஸ் பாயிண்ட்டை செட் பண்ணிவிட்டு தூங்கிடுவோம். எத்தனை நாள் விளாண்டுருக்கோம்? 2 நாள் விளாண்டுருப்போம்னு நினைக்கிறேன். ஆமாம், 2 days பிளேடு. 2 நாள் விளாண்டுருக்கோம் கைஸ். ஓகே, ஒரு வீடியோவுக்கு 2 நாள் விளாடுவோம் கைஸ் மைன்கிராஃப்டா. சரி ஓகே, பாய் கைஸ். பாய். நம்ம இன்னைக்கு நைட் ஒரு இது விளாண்டு உங்களுக்கு போடுறேன். பாய்.